மட்டக்களப்பு கல்லடியுப்படை சிவானந்தா வித்தியாலய வணிக கழகம் வணிக வாரத்தை முன்னிட்டு நடாத்திய விருது வழங்கல் விழா இன்று புதன்கிழமை 23/7/2025 வித்தியாலய ஒன்றுகூடல் மண்டபத்தில் இடம்பெற்றது. வித்தியாலய அதிபர் எஸ். தயாபரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக வணிக முகாமைத்துவ பீடாதிபதி பேராசிரியர் என். இராஜேஸ்வரன் பிரதம விருந்தினராகவும், மட்டக்களப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்சினி மகேந்திரகுமார் சிறப்பு அதிதியாகவும், வர்த்தக பாட ஆசிரிய ஆலோசகர் எம். ரமேஷ், கொழும்பு வர்த்தக மாணவர் ஒன்றிய தலைவர் வைத்தியர் எஸ். மோகன் சந்திரன், மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரி பணிப்பாளர் எஸ். ஜெயபாலன் மற்றும் கல்லடி சிவானந்தா வித்தியாலய பழைய மாணவர் சங்க பிரதி தலைவர் எஸ். இரவீந்திரன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது இக்கழகத்தால் நடாத்தப்பட்ட விவாத போட்டி, வினாவிடை போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணம், பதக்கம் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நடன ஆற்றுகைகளும் அரங்கேற்றப்பட்டது. அத்தோடு ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர்களான எஸ். சகாயநாதன், கே. கிருஷ்ணவேல் மற்றும் எம். பாலசுப்ரமணியம் ஆகியோர் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவர்களோடு புதிய வணிக கழக உறுப்பினர்களிடம் பழைய உறுப்பினர்கள் பொறுப்புகளை கையளித்தமை குறிப்பிடத்தக்கது. பிரபலமான பாடசாலைகளும் கூட இவ்வாறாக இந்த வாரம் சிறப்பாக நடைபெறுவதற்கான நிலையிலே சிவானந்தாவினுடைய முயற்சி, அதை தொடர்ந்து கணவர்களுடைய செயற்பாடுகள் என்னுடைய ஒழுங்கமைப்பு சிறப்பாக இருப்பதற்கு உங்களுக்கு தரமான வாழ்த்துக்கள். தெரியும், உலகமே வணிகமயம். எங்களுடைய பொறுப்பதின் அடிப்படையிலே பொறுப்பதின் அடிப்படையிலும் மனிதத்துறை மிக ஒரு உன்னதமான இடத்திலே இப்போது முன்னேறி கொண்டிருக்கிறது. என்னுடைய தொடர்ச்சியாக என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வணிக பாடங்களை சொல்வதற்காக மாணவர்களுக்கு வழங்குகின்ற ஊக்குவிப்பு, அவர்கள் வழங்குகின்ற உற்சாகம் தொடர்ந்து மாணவர்களுடைய பெருமையிலும் அது கணிசமான அதிகரிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்திலிருந்து கல்வி அமைச்சினால் வணிக முகாம் ஒன்று வழிநடத்தப்பட்டு அதுவும் சிறப்பாக வயதிலே முன்னெடுக்கப்பட்டது. அதிலும் மாணவர்களுடைய பங்குபற்றுகள் மற்றும் வணிகத்துறை சார்ந்த மாணவர்களுக்கான வழியிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் அவர்கள் அடையக்கூடிய கல்வியர்கள் துறைகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகள் தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த வணிக வாரம் அதனுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முயற்சியாளர்களை சிறு வணிகர்களை உருவாக்குவதற்கான ஒரு சிறப்பான தேசிய வேலைத்திட்டத்திற்கு இந்த சிவானந்தா பாடசாலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு தேசிய வேலைத்திட்டத்திற்காக இந்த பாடசாலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்த தேசிய உற்பத்தியின் அடிப்படையில் இலங்கையில் உள்ள மாகாணங்களை எடுத்துக் கொண்டோமானால் மேல் மாகாணம் 30% மேல் தாக்கம் செய்கிறது. ஆனால் கிழக்கு மாகாணம் அந்த அளவுக்கு சாதாரணமாக 7% அளவில் தான் அந்த மொத்த தேசிய உற்பத்தியின் பங்களிப்பு காணப்படும். சமமான ஒரு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு காலங்காலமாக கலைத்திட்ட மாற்றங்கள் கல்வித்துறையில் அவ்வாறான கலைத்திட்ட மாற்றங்களின் போது வேலை உலகிற்கும், அதாவது தொழில் சந்தைக்கும் பாடசாலை கல்வி முறைக்கு இடையில் பல ஏற்றத்தாழ்வுகள் காணப்படாத காரணத்தால் இந்த வணிக வாரம், வணிக முகாம் சிறிய வணிகத்தை விருத்தி செய்வது, முயற்சி ஆற்றல் செயற்பாடுகளை விருத்தி செய்வது என்ற கொள்கையின் கீழ்
இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்று சிவானந்தா வித்தியாலயம் நான் நினைக்கின்றேன் எமது வலையத்தில் பல பாடசாலைகள் இது சிவானந்தா விசேடமாக இந்த செயல்திட்டத்தை மிகவும் விலங்குதலாகவும் பயனுள்ளதாகவும் நடத்தி வருகிறார். மனித மாணவர்கள் இந்த உலகத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்குவார்கள். சக மனிதர்களை கொண்டும் அருமையான வளங்களை கொண்டும் நிறுவன நோக்கத்தை உச்சமாக அடையும் எமது தலைவர்கள் இன்றைய இந்த செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தங்கள் நிறுவனத்தின் வெற்றியை அடைய முடியாமல் இருக்கும் ஊழியர்களை இன்று அமேசான் நிறுவனம் வேலையில் இருந்து நிறுத்தியிருக்கிறது. கூகுள் நிறுவனத்தினுடைய அதன் நிறுவனர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், செயற்கை நுண்ணறிவு தலைமைத்துவத்தை எவர் பயன்படுத்தவில்லையோ எந்த நிறுவனம் அதை முதலில் தங்கள் நிறுவனத்தை தீர்மானம் நடத்துவதற்காக, திட்டமிடலுக்காக, ஒழுங்கமைப்பதற்காக, நிறுவனத்தில் உள்ள திட்டமிட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தி கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தவில்லையோ அந்த நிறுவனம் உலகத்தில் முதலாவதாக தோற்று என்று சொல்கின்றார். அந்த வகையில் இந்த வட்ட விழாவை இவ்வாறு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நான் இறந்தவர்கள் 3 பேரை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். காரணம், இந்த வர்த்தகத்துறை இங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வர்த்தகத்துறை உழைத்தவர்கள் யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. இந்த வகையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வர்த்தகத்துறையை விருத்தி அடைய செய்த ஆரம்ப வர்த்தகர்களாக இருந்த தேவநாயகம் சார் அவர்கள், அணிவாசர் ஜெராவு, அத்தோடு இந்த பாடசாலையில் ஆசிரியராக இருந்த மனோன்மணி சின்னத்தம்பி ஆசிரியர், அம்பாறை மாவட்டத்தில் மெல்லி சபசர் இப்போதும் சேவையாகிக் கொண்டிருக்கிறார் வர்த்தகத்துறைக்கு. இவர்களை நான் இந்த நேரத்தில் அனைவருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தொழில் வாய்ப்புகளும், இரண்டாவது வர்த்தகமாக கூட்டம் வெற்றிகள் தொழில்களும், மூன்றாவதாக வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய சுருக்கமாக மொத்தமாக ஒரு 10-20 உரையாடலாம். பொதுவாக சயின்ஸ் போல மேக்ஸிங் சயின்ஸ் படித்தாத எல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் உழைக்கின்ற மாத சம்பளத்தை விட வர்த்தக துறைக்கு சம்பளம் மிக மாட்டேன். நீங்க நினைத்து பார்க்க மாட்டீங்க, இலங்கையில மாதம் சராசரியாக ஒரு திறமையான பட்டத்தை பெற்று ப்ரொஃபஷனல் காலேஜில் முடித்தவர்களுக்கு மாதம் 15 லட்சம் சம்பளம். அதாவது 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம். அதாவது அவர்களுடைய தகவலுக்கு ஏற்ப சம்பளம் நான் போகிறேன்.
ஒரு ஊக்கம் அளித்து அதற்கு அன்னதுடைய எனது பாடசாலை கல்லூரி அதிபர்களுக்கு என்பதற்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களது எந்த உயிரினம் என்றாலும் சரி வலைக்கல்வி அலுவலகம் எங்களுடன் உறுதியாகியுள்ளது. அந்த வகையில் வலைக்கல்வி பணிப்பாளர்கள் நாங்கள் 10 மணிக்கு செல்லும் போது 9 மணிக்கு அனுமதி தந்தைகளை ஊக்கப்படுத்துகின்றார்கள். அந்த வகையில் வலைக்கல்வி அலுவலகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் நன்றி